மாலை ரயில் மெதுவாக நிலையத்தை விட்டு நகர்ந்தது. ஜன்னல் அருகே அமர்ந்திருந்த அஜித் வெளியே ஓடிச் செல்லும் வயல்கள், மரங்கள் அனைத்தையும் ரசித்துக் கொண்டிருந்தான். அதே பெட்டியில் 2 இருக்கைகளுக்கு அப்பால் லட்சுமி ஒரு புத்தகம் படித்துக் கொண்டிருந்தாள். ரயில் ஒரு திடீர் திருப்பத்தில் சற்றே குலுங்கியது. அவளின் புத்தகம் கீழே விழுந்தது. அஜித் அதை எடுத்துக் கொடுத்தார். நன்றி என்று சிரித்தாள் லட்சுமி. அந்த ஒரு வார்த்தை, அந்த ஒரு சிரிப்பு ரயில் பயணத்தை சற்றே வித்தியாசமாக மாற்றியது. பேச்சு மெதுவாக ஆரம்பமானது. பள்ளி, கனவுகள், பிடித்த இடங்கள், பிடித்த பாடல்கள், இவை அனைத்தையும் பரிமாறிக்கொண்டனர். நிலையங்கள் மாறின. நேரம் வேகமாக ஓடியது. இறுதியில் லட்சுமி இறங்க வேண்டிய நிலையம் வந்தது. ரயில் நிற்கும் முன் அவள் சொன்னாள், சில பயணங்கள் தூரம் குறைவாக இருந்தாலும் நினைவுகள் நீளமாக இருக்கும். ரயில் மீண்டும் நகர்ந்தது. அஜித் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தார். ஆனால் இப்போது அந்த பயணம் தொடர்ந்தது. அது ஒரு காதல் அல்ல, அது ஒரு அழகான ஆரம்பம்.